ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி எம்போஸ்டர் லோடு ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத டுடே பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து கட் பண்ணி கம்மு அப்ளை பண்ணி அதை 5 minutes காய விட்டுறணும். நெக்ஸ்ட்டு இந்த பைப்பிங் த்ரெட்லேருந்து அந்த எட்ஜும் இந்த எட்ஜில் இருந்தும் பிசுறு வந்து வரும். அது வந்து த்ரெட்டை வச்சு நம்ம லாக் பண்ணிடணும். த்ரெட்டை வச்சு ஓவர்லாக் பண்ணத மாதிரி பண்ணணும். சிக்ஸாக் ஸ்டிச்சு வந்து நம்ம படிச்சிருக்கோம். அந்த சிக்ஸாக் ஸ்டிச்சு வந்து இதில் அந்த சைடு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த த்ரெட்டு ஃபுல்லாக நம்ம போட்டு விட்டுறணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த லைனில் கார்னரில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் எடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டு அதை அப்படி மேலே கொண்டு போகும்போது கொஞ்சம் கிராஸாக ஏற்கனவே போட்ட செயினுக்கு அடுத்து கொஞ்சம் கிராஸாக கொண்டு போய் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போய் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதை அப்படி கீழே இந்த ஏற்கனவே போட்ட செயினுக்கு கீழே வந்து செயின் எடுத்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அப்புறம் மேலே கொண்டு போகும்போது கிராஸாக கொண்டு போகணும். அந்த கார்னர் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி தான். இந்த சைடு கீழே வந்து லைட்டாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் கொஞ்சம் தான் கீழே தள்ளி போகணும். அங்கே போகும்போது கிராஸாக கொண்டு போவோம். அந்த கார்னர் முடிகிற வரைக்கும் அதே ஸ்டெப்பு தான். அப்போ தான் அந்த த்ரெட்டு வந்து உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாது. அப்புறம் ஃபினிஷிங் கார்னர் வந்து நல்லா கரெக்டாக ஷேப் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி கார்னர் வந்தாச்சு. கார்னருக்கு அடுத்து நம்ம போடக்கூடிய ஸ்டிச் எல்லாமே இனிமேல் கிராஸாகவே நம்ம போட்டுகிட்டே வரணும். இதுதான் லோடு ஸ்டிச்சு. அந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து உள்ளே இருக்கும். வெளியில் வந்து நம்ம இந்த மாதிரி வெளியில் தெரியாத மாதிரி நம்ம கவர் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு அடுத்து கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் இதே மாதிரி தான் நெருக்கமாக போடணும். நெருக்கமாக போட தான் உள்ளே இருக்க த்ரெட்டு வெளியில் தெரியாது. பேப்பரில் எப்படி போடலாங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் நம்ம போடுறோன்னா அதில் ஃபஸ்ட்டு அந்த மேலே வந்து எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் நம்ம முடிச்சுட்டு அடுத்து இந்த கிராஸாக கொண்டு போகிறோம். இந்த சைடு கீழே வந்து ரொம்ப கிராஸ் எடுக்காமல் ரைட் சைடு மட்டும் கிராஸ் எடுக்கும். அந்த மாதிரி அந்த கார்னர் வர வரைக்கும் கிராஸ் எடுத்துகிட்டு அடுத்து கீழே எட்ஜில் அப்படி முடிக்கும் போது அந்த மாதிரி தான் இந்த கார்னரில் ரைட் சைடு ஸ்ட்ரைட்டாக முடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மேலே வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ கீழே முடிக்கும் போதும் அதே மாதிரி தான் நம்ம முடிக்கணும். முடிக்கும்போது இந்த மாதிரி தான் ரைட் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் வரணும். லெஃப்ட் சைடு கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்து முடிச்சிடணும். முடித்த அப்புறம் செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் வந்து போட்டுறணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எல்லா ஸ்டிச்சுக்குமே நம்ம வந்து அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுறணும். டுடே கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.